மக் பண்றது வந்து நல்ல ஒரு ஒரு பிராக்டிஸ் கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா மக் பண்றது ப்ராக்டிஸே கிடையாது. இப்போ நமக்கு ஜனகணமன அதிநாயக ஜெய எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ வருஷம் நமக்கு படிச்சதுக்கு அப்புறம் ஒரு லைனோட மீனிங் கூட நமக்கு யாருக்குமே தெரியாது. சரி. சிலர் இப்போ 10th வரை மெட்ரிக் வரை வந்துட்டு அதுக்கப்புறம் +1 +2 நீட்டு பார்க்கணும்னு நினைச்சிட்டு சிபிஎஸ்சியில் கொண்டு வரும். ரெண்டா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு போதும். அது மட்டும் தட் இஸ் த பைபிள் ஆஃப் நீட் ஆஸ்பிரண்ட். ஓகே. என்சிஆர்டி புக்கு கண்டிப்பாக அது போதும். ஆனால் இப்போ போர்டு எக்ஸாம் படிப்புன்னு சொல்றது கல்வி, ஆனால் நீட்டு கோச்சிங் சொல்றது அது ஒரு பயிற்சி. பயிற்சின்னு சொல்றது அதுவரை இல்லாத ஒரு பழக்கம் இருக்கும்ல, அது புதுசாக கொண்டு வரணும். கரெக்ட். ஒரே மாதிரி எக்ஸாம் எழுதினா எல்லாரும் ஒரே ரேங்க் தான். ஆனால் நீட் எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆயதுனால இட்ஸ் அன் எலிமினேஷன் டெக்னிக். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப ஹாப்பி உங்களை சந்திக்கிறதுல. சார் பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல இல்லை ஈஸியாக எக்ஸல் ஆகிறதுக்கு இந்த ஸ்கூல் பேட்டர்ன்ஸில் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. ஸோ இதில் எது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட விருப்பம் எதுவாக இருக்குது இதில்? சிபிஎஸ்சி சிலபஸ், ஐசிஎஸ்சி சிலபஸ், அதை விட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ரிக்கும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிலபஸ் தான். ஆக்சுவலி சிலபஸ் எப்படி இருக்குது அது இல்லை, இதோட முக்கியம் அதான் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடாலஜி தான். ஓகே. இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்சிஆர்டி புக்கு பேஸ் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அது தியரி படிக்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட மெட்ரிக் சிலபஸ் தான் ரொம்ப சூப்பர். சிபிஎஸ்சி சிலபஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படியா ரொம்ப சூப்பர். அதாவது நிறைய கண்டென்ட் அதிகம், அதே மாதிரி அவங்களுக்கு புக்கோட ப்ரெசன்டேஷனை வைஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக நல்லா படிக்க முடியும். ஆனால் அவங்க படிக்கிற ஒரு மெத்தடாலஜியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸு மக்கப் பண்ணுற சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கொஞ்சம் அவங்களுக்கு சஃபர் பண்ணுற ஒரு விஷயம் வருது. பட் மக் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பாக மக் பண்ணுறது ப்ராக்டிஸே கிடையாது. இப்போ நமக்கு ஜனகணமன அதிநாயக ஜெய எல்லாருக்கும் தெரியும், தேசிய கீதம். இவ்வளோ வருஷம் நமக்கு படித்ததுக்கு அப்புறம் ஒரு லைனோட மீனிங் கூட நமக்கு யாருக்குமே தெரியாது. அதான் அதோட ஒரு பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி படிக்கிற ஒரு சிஸ்டம் போர்டு எக்ஸாம் லெவலில் படிக்கும்போது மேக்ஸிமம் பிள்ளைங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சில பிள்ளைங்க இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலுக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் சஃபர் பண்ணும். பட் சிலபஸில் எந்த பிரச்சனையும் வித்தியாசமும் இல்லை. அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் நம்ம ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு லெவல் அது மட்டும்தான் இதில் இம்பார்ட்டண்ட். அதில் என்சிஆர்டி பேஸ்டாக ஆயதுனால சிபிஎஸ்சி படித்தவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கு பார்த்து ஒரு பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக அவங்க ஈஸியாக இருக்கு, அவங்க ஈஸியாக. அதனால இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது சிபிஎஸ்சி படித்தவங்க மட்டும் இல்லை வருന്നത്, மெட்ரிக் படித்தவங்க தான் மெஜாரிட்டி வருന്നത്. ஆனால் அவங்க ஒரு என்சிஆர்டி புக்குடன் கொஞ்சம் வந்து இதாகிறதுக்கு ஒரு செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைமிங் எடுக்கும். அது எடுத்தால் கண்டிப்பாக அவங்களும் முன்னேறி வரும். பேரண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்குது இதில்? பிகாஸ் நீங்கள் நிறைய பேரண்ட்ஸை பார்ப்பீங்க நீங்கள் வரும்போது கூட அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்குது இந்த மாதிரி சிலபஸில் வரும்போது? அதாவது அது இப்போ ஒரு பேரண்டோட ஒரு எய்ம் சொல்கிறது, சில மெஜாரிட்டி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு வேகமாக வேலைக்கு விடணும், ஏதாவது ஒரு வேலை போதும், ஊதியம் வாங்கணும், வாழணும் அப்படி ஆசைப்படுறவங்க இருக்குது. ஆனால் ஆசைப்பட்ட வேலை செய்யணும்னு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை, ஒரு விஸ்டம் நிறைய பேருக்கு கம்மி தான். இப்போ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் சில பேரண்ட்ஸு 8th வரை இல்லை 10th வரை படிக்க விட்டுட்டு மார்க்கு நல்லா கிடக்கும்னு சொல்லிட்டு அவங்கள +1 +2 மெட்ரிக்கில் கொண்டு போகும். ஓகே. சிலர் இப்போ 10th வரை மெட்ரிக் வரை வந்துட்டு அதுக்கப்புறம் +1 +2 நீட்டு பார்க்கணும்னு நினச்சிட்டு சிபிஎஸ்சியில் கொண்டு வரும். ரெண்டா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் 12th வரைக்கும் ஒரே சிலபஸில் கண்டினியூ பண்ணட்டும். அது சிபிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய கோச்சிங் ஒரு இது, அதாவது இப்போ நீட்டு ஆசைப்படுற ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் ஆகணும், ஒரு மருத்துவர் ஆகணும், அந்த ஒரு கனவு கீப் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கனவுக்கு ஒரு சப்போர்ட் தான் பேரண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது. அதில் இந்த சிலபஸும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மெஜாரிட்டி பேரண்ட்ஸும் +2 மார்க் வாங்கணும், தலை தூக்கி பிடிச்சு நிற்கணும், பெருமையுடன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் +2 மார்க்கினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ப்ரொஃபஷனிലേക്ക് വരുമ്പോൾ தான் அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருന്നത്. அது நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு விஸ்டம் கொஞ்சம் கம்மி. அப்போ அதனால் +2 எப்படியாச்சும் நல்ல மார்க் வாங்கணும்னு நினச்சி அதுக்கு நல்லது எதுன்னு நினச்சி சில பேரண்ட்ஸு இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. பேசிட்டு இடையில சொன்னீங்க இப்போ என்சிஆர்டி வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அது படிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. அண்ட் அது படித்தாலே போதுமா நீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு? ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் இது வந்து கிளாஸஸ் வந்து எதுக்கு அடிஷ்னலாக தேவைப்படுது, அதோட அட்வான்டேஜஸ் என்னவா இருக்குது?
என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு போதுமா அப்படி கேட்டால் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு போதும். அது மட்டும் தட் இஸ் த பைபிள் ஆஃப் நீட் ஆஸ்பிரண்ட். ஓகே, என்சிஆர்டி புக்கு கண்டிப்பாக அது போதும். ஆனால் அது அவங்க எடுக்கிற விதம் அதுதான் அவங்களோட காம்பிடன்சி முடிவெடுக்கிறது. என்சிஆர்டி புக்கில் ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கு. அந்த எக்ஸசைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, போர்டு எக்ஸாமுக்காக கைடு பார்த்து மக்க பண்ணுவாங்க. அப்படி மக்க பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு காம்பிடன்சி வராது. அவங்களுக்கு போர்டு எக்ஸாமில் போகும், ஏதாவது படிச்சுட்டு இருக்கும், படித்தது பேப்பரில் கொட்டிட்டு அவங்க திரும்பி வருவாங்க. ஆனால் இது இப்படி படிக்கணும்னு ஒரு மெத்தடாலஜி உண்டு. அந்த மெத்தடாலஜி யார் கீப் பண்ணி கொண்டு போகிறது அவங்களுக்கு தான் சூப்பராக்க முடியும். அது சிபிஎஸ்சி படித்த ஸ்டேட் போர்டு படித்த விஷயம் கிடையாது. என்சிஆர்டி பார்த்து பழகிய ஒராளுக்கு என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக அது புரியும். ஓகே, அந்த ஒரு வித்தியாசம் தான் இதில் இருக்குது. காரணம் நீட் பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி. ஸோ அதுவும் போதும். பட் இந்த அடிஷ்னலாக இந்த மாதிரி வந்து கோச்சிங் கிளாஸஸ் வரும்போது அவங்க கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுனா ஒப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அது எப்படி அப்ரோச் பண்ணணும். அது பசங்களுக்கு ஸ்கூல்னு ப்ராக்டிஸ் கிடக்கிறதே கிடையாது. அவங்க சப்ஜெக்டிவாக மட்டும் படிப்பாங்க. ஒரு பெரிய கொஸ்டின் ஆன்சர் படிப்பாங்க, மகப் பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு போவாங்க, எழுதுவாங்க. ஆனால் ஒரு ஒப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வரும்போது அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அது ப்ராக்டிஸ் மட்டும்தான், அது பயிற்சி தான். இப்போ போர்டு எக்ஸாம் படிப்புன்னு சொல்கிறது கல்வி, ஆனால் நீட்டு கோச்சிங் சொல்கிறது அது ஒரு பயிற்சி. பயிற்சின்னு சொல்கிறது அதுவரை இல்லாத ஒரு பழக்கம் இருக்கும்ல, அது புதுசாக கொண்டு வரணும். கரெக்ட். அப்போ நீச்சல் தெரியாத ஒராளுக்கு ஒரு நீந்தல் பயிற்சி கொடுக்கணும்னு நினச்சா அதுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒராள் வேணும். இப்போ அவங்கள ஃபஸ்ட்டு நீச்சல் தெரியாத ஒராள் குளத்தோட சைடில் நிற்கும்போது, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிற்கும்போது ட்ரெயின் கிடைச்ச நல்லொரு ட்ரெயினராக இருந்தால் தைரியமாக தள்ளி விடலாம். இப்போ தள்ளி விட்டு மூழ்கி அதில் தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீச்சல் தெரியாத ஒராளுக்கு அந்த ஒரு பழக்கம் முன்னாடி இல்லை, அது புதுசாக கொண்டு வரணும். டிரைவிங் கற்றுக் கொடுக்குறதும் புதுசாக கொண்டு வரணும். அதுதான் கல்வியும் பயிற்சியும் வித்தியாசம். ஒரு கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும், ஸ்டேட் போர்டு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும், கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஒரே மாதிரி எக்ஸாம் எழுதினா எல்லாரும் ஒரே ரேங்க் தான். ஆனால் நீட் எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆயதுனால இட்ஸ் அன் எலிமினேஷன் டெக்னிக். டைம் லிமிட்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக டைம் லிமிட், அதாவது கொஞ்சம் நேரத்துக்குள்ள உன்னோட மேக்சிமம் ஒரு பொட்டன்ஷியலும் வெளியே எடுத்துட்டு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, ஒரே மார்க் வாங்கிய 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் 10 ரேங்க் போடுவாங்க. ஒரே ரேங்க் கண்டிப்பாக வராது. அதான் அதோட ஒரு வித்தியாசம். அப்போ ஆக்சுவலி போர்டு எக்ஸாம் படிப்பும் நீட் எக்ஸாம் படிப்பும் 2 டைரக்ஷனில் போனது தான். அது புரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும்போது கொஞ்சம் கூட சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா இந்த நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸஸ்லாம் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரி, ஒரு 200 மினிட்ஸ் இருக்குது, 180 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும் நம்ம. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்படின்னும்போது அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து எழுதுறதுக்குமே ஐயோ இந்த கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு இது எல்லாத்தையும். கண்டிப்பாக அது நம்ம நார்மலி +2 முடிச்சுட்டு சும்மா போய் நீட் எழுதி பார்க்கலாம் நினைச்சு போய் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 3 மணி நேரம் 20 நிமிடம் தேவையில்லை. 1 மணி நேரத்தில் அவங்க முடிச்சுட்டு அங்கங்கே பார்த்துட்டு உட்காருவாங்க. ஆனால் ஒரு வருஷம் இதுக்காக டெடிக்கேட்டடாகி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு தான் டைமோட வேல்யூ தெரியும். காரணம் அவங்க இதுவரை படித்த சிஸ்டமே கிடையாது, அந்த ஒரு டைமிங் ஒரு பேட்டர்னே கிடையாது இதுக்கு. அதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபஸ்ட் அவங்களோட மைண்டை அதுக்கு செட் பண்ணி கொண்டு வரணும். அங்கே தான் எங்கள் மாதிரி கோச்சிங் சென்டர்ஸுக்கூட இம்பார்ட்டன்ஸ். அது நம்ம பயிற்சி கொடுக்கும். கொஸ்டின் பார்த்து பழகி எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் எப்படி சொல்லி கொடுக்கணும், இந்த ஃபிசிக்ஸாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும், கெமிஸ்ட்ரியாகவும் எப்படி அப்ரோச் பண்ணணும். காரணம் எல்லாத்துக்கும் ஒரே அப்ரோச் கிடையாது. பயாலஜி ஒரு நிமிஷத்தில் 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா 3-4 நிமிடம் வேணும். இதெல்லாம் சேர்த்து சைக்காலஜிக்கலி தான் நீட்டோட கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறது. அப்போ நம்ம பசங்களை அந்த ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டு வரணும், அது பார்த்து பழகி கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட சேலஞ்ச். இப்போ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அது எல்லாமே வந்து சிலபஸில் வருது நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே. பட் அது ஃபோக்கஸ் ஆகும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்றதுலாம் நிறைய பேருக்கு அந்நியப்பட்டிருக்கும். கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நான் 11th படிக்கும்போது எனக்கு பயாலஜினா அலர்ஜி, அதனால் அதை எடுக்காமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் ஓடிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கலாம். they'll prefer only லைக் டாக்டர் ஆகணும் போது அவங்க வளரும் போது அது அவங்களுக்கு தேவைப்பட போகிறது கிடையாது ப்ரொஃபஷனுக்கு. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இப்போ கோச்சிங் வரும்போது இல்லை நார்மலாக வரும்போதோ அந்த ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கும்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷனுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட் மட்டும் வந்து என்கொயரி கேட்டால் நம்ம எதுவும் பேச மாட்டேன். ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வாங்க, அந்த ஆள் வரணும். அப்போ ஸ்டூடெண்ட் வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே நமக்கு தெரியும், அதாவது இந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதோ பேரண்ட்ஸ் அழுத்தம் செலுத்தி கொண்டு வந்ததான் நமக்கு தெரியும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு.
ஆசை இருந்தால் அதுதான் ஃபர்ஸ்ட். மனசுக்குள்ள எனக்கு மருத்துவராகணும், அதுதான் என்னோட கனவு அப்படி யோசிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் எல்லாம் தடை கிடையாது. ஆனால் ஃபிசிக்ஸ் கஷ்டம்தான். நீட்டு படிப்புக்கு எம்பிபிஎஸ் படிப்புக்கு ஃபிசிக்ஸ் நமக்கு தேவையில்லை. அங்கே ஸ்கில்லு தான் முக்கியம். பட் இந்த ஒரு பாலம் தாண்டணும், அதாவது நீட்டு என்கிற ஒரு பாலம் தாண்டணும். அந்த பாலம் தாண்டி கடக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ் முக்கியம். இப்போ ஃபிசிக்ஸ் முன்னாடி இல்லாமல் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டிலே பயாலஜி மட்டும் படித்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிய மாணவர்கள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது முடியாது. இப்போது கண்டிப்பாக ஃபிசிக்ஸும் நல்லா படிச்சே ஆகணும். அப்போ என்ன, ஆசையால் വരുന്ന ஒரு ஆர்வம் உண்டு, அந்த ஒரு ஆற்றல் உண்டு. அது அவங்க எனர்ஜி, அந்த ஒரு எனர்ஜியை அவங்க ஃபிசிக்ஸ் படிப்புக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீட்டுக்கு ஏற்றபடி ஃபிசிக்ஸ் அவங்களுக்கு கொண்டு வர கண்டிப்பாக இல்லை. ப்ரெஷர் நம்ம ட்ரெயினர்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான் கிடக்கிறது. நம்ம ஜாலிட் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிஸ்டம் சொல்கிறது, அது அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணாமல் இது உன்னோட தேவைக்காக தான். அதாவது எம்பிபிஎஸ் படிப்புக்கு உனக்கு போகணும்னா நீ இந்த வழி வந்தே ஆகணும், அந்த ஒரு இது கொடுத்துட்டு கொண்டு வரும். அதனால ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் வேணும். ஆ சப்போர்ட்டில் நிறைய என்னது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மீடியம் சேஞ்சு மீடியம் தமிழ் மீடியம் நிறைய மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. உங்களோட அகாடமியில் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்த ஒரு முதல் 2-3 மாதம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனாலும் ஆ கஷ்டத்தையும் தாண்டி இந்த ஆசை இருக்கும்போது டெஃபினெட்லி மிராக்கிள். லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. காரணம் ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி கரெக்டாக சொல்லி கொடுத்துனா கண்டிப்பாக யாரையும் மேலே கொண்டு வர முடியும். உங்க அகாடமியில் அப்படி படிச்சவங்க அப்படி எக்ஸல் ஆனவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் தமிழ் மீடியம்ல இருந்து இங்கிலீஷ் மீடியம் ஆனது இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுக்கு தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் எம்பிபிஎஸ் எடுத்து போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ படிச்சுட்டு இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் கூட நம்ம டாப்பராக இருக்கிற ஸ்டூடெண்ட்னு சொல்றது தமிழ் மீடியம் படித்த புள்ள தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மற்ற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டி போட்டு அவங்க மேலேறி வரணும்னா அப்போ அவங்களோட எபிலிட்டி பொட்டன்ஷியல்னு சொல்றது அது உள்ள மறைஞ்சிருந்தது. இதுவரை அது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து அதான் நம்ம இங்கே கொடுக்குற ஒரு சிஸ்டம். அப்போ அதனால் தைரியம், ஸ்டூடெண்ட்டுக்கு தைரியம், என்னால் முடியும், என்னால் இது முடியும், எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, எனக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு பிள்ளைக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து அவங்களை கொண்டு வரும். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் சார் இப்போ நீட்டோ இல்லை ஜேஇஓ என்ன பேசிஸில் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணணும் போயிட்டு அவங்க இந்த சென்டர்ல போய் நான் சேரணும்னா என்னெல்லாம் அடிப்படையா சில விஷயம் வச்சுக்கலாம்ல. இதெல்லாம் இருந்தா நீங்க அங்க போய் நீங்க தாராளமா நீங்க படிக்கலாம். அந்த இன்ஸ்டியூட்ல நீங்க எய்தர் நீட்டோ இல்லை ஜேஇஓ எதுவாகட்டும் கண்டிப்பா என்னன்னு சொல்லுவீங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா என்னை யாருமே பார்க்கக்கூடாது, நான் ஒரு நோட்டீஸபிள் பர்சன் ஆகக்கூடாது, எனக்கு காலையில் ஒரு கிளாஸை நான் அட்டென்ட் பண்ணி ஈவினிங்கில் கிளாஸ் முடிச்சுட்டு வரணும், ஒரு சைடில் நான் அப்படியே வாழ்ந்து போல என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி யோசிக்கிறவங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலி காம்பிடென்சி செட் ஆகாது. ஒரு இன்க்ளூசிவாக ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது கொஸ்டின் கேட்கணும், எனக்கு படிக்கணும், எனக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், அதனால் நான் என்ன டீச்சர்ஸ் பார்க்கணும், டீச்சர்ஸ் என் கூட இருக்கணும், அப்படி என்ன பர்சனலாக அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு இடம் எனக்கு கிடைக்கணும். இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு தேட வேண்டியது. இது நான் சொன்ன அந்த காம்பிடென்சியுடன் ரிலேட்டட் தான். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்னு சும்மா பயாலஜி சயின்ஸ் படிச்சிருக்கு, அதனால் நீட்டுக்கு ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறவங்க, அதான் நம்ம மெஜாரிட்டி கோச்சிங் சென்டர்ஸிலும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான். அவங்க பெட் ப்ரொவைடர்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டிடியூட்டுக்கு. அதாவது இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நடந்து போனதுக்கு அவங்க கண்டிப்பாக தேவை. பட் அந்த ஸ்டூடெண்ட் கூட ஆசைப்படுறது இல்லை, நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறது இல்லை. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் அது கொண்டு வரும் அவங்களோட எபிலிட்டி என்னதுன்னு சொல்லிட்டு அவங்கள பேசாதவங்கள நம்ம பேச வைக்கும், அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கும். இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூனிக், வித்தியாசம். எல்லாரும் நம்ம இங்கே பர்சனல் கம்பேரிசன் இல்லை. இப்போ அவங்கள எபிலிட்டி என்ன, அந்த எபிலிட்டியை இதிலேக்கு கொண்டு வரும்போது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சூப்பராக்க முடியும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது என்ன, எனக்கு எங்கே இருந்து நல்ல கவனம் கிடைக்கும், அட்டென்ஷன் அது தேடி ஸ்டூடெண்ட்ஸ் போகணும். அதுக்கு பதிலாக நான் தப்பிச்சு ஒரு சைடில் உட்கார்ந்து அப்படியே போகலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க அட்டென்ஷன் தேடணும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அதை அவங்க பிரேக் பண்ணாமல் வேற வழி இல்லை. பிரேக் பண்ணுற அளவுக்கு அவங்களோட காம்பிடென்சி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சார், இப்போ நீங்கள் உங்களுடைய அகாடமிலேயே தமிழ் மீடியமில் படித்தவங்க, ஸ்கூல் படித்தவங்களை இங்கே நாங்கள் இங்கிலீஷில் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. பட் நீங்கள் நீட் பொறுத்த வரைக்கும் நிறைய லாங்குவேஜஸில் எழுதலாம், நீங்கள் தமிழ்லையுமே எழுதலாம். அப்படி இருக்கும்போது தமிழ்லேயே கூட சொல்லி தரலாம்ல, ஏன் நீங்கள் இங்கிலீஷ்க்கு சொல்லி தரீங்க? நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட்லையும் பண்ணுறாங்க, நம்ம தமிழில் சொல்லி தராங்க. கண்டிப்பாக. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்
முன்கூட்டியே நம்ம பார்த்து தான் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கு. தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்களை பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தமிழ் மீடியம் படித்து அந்த மீடியத்தில் கோச்சிங் கிடக்கும்போது அது நீட்டு கோச்சிங் ஆக்சுவலி செட் ஆகாது. ஆனால் அவங்கள ஐஸ் போடுறதுக்கு அப்படி பண்ணலாம். இப்போ தமிழ் மீடியம் பிள்ளைங்க நிறைய பேர் என்ன பண்ணும், தமிழ் மீடியத்தில் கோச்சிங் எங்கே கிடக்கும் தேடி ஓடுறாங்க, அவங்கள கொண்டு வரலாம். ஆனால் எம்பிபிஎஸ் கிடைச்ச ஒரு புள்ள எப்படி தமிழ் படிக்க முடியும்? எம்பிபிஎஸ் கிடைச்ச ஒரு புள்ள கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த பயிற்சி காலத்திலே இந்த மாதிரி தமிழில் கிடச்சிட்டு திடீர் 250 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் போய் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும். அப்போ என்னோட ஒரு பாலிசி என்னென்னா, நம்ம ப்ராக்டிக்கலி அது அப்ளை பண்ணிட்டு நம்ம வெற்றி கிடைச்ச ஒரு பாலிசி. அது என்னென்னா 3 மாதம் கஷ்டப்படும், கொஞ்சம் கஷ்டப்படும் 3 மாதம் இந்த ட்ராக்கில் ஏறி வருனதுக்கு. ஆனால் 3 மாதத்துக்கு மேலே போகாது அந்த கஷ்டம். அந்த பிள்ளையே இங்கிலீஷ் கற்றுக்கிற, இங்கிலீஷில் பாடங்கள் கற்றுக்கிற விதத்தில் ஆள் சேஞ்ச் ஆகும். அப்போ அதனால் நமக்கு ப்ராக்டிக்கலி யோசிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஃப்யூச்சர் முன்னாடி வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது இங்கிலீஷில் படித்தால் லாங்கவிட்டி உண்டு. கரெக்ட். அங்கே போய் 5 இயர்ஸ் கஷ்டப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக நிறைய பேர் விட்டு வரன ஒரு சிஸ்டம் கூட இருந்தது. காரணம் என்னால் முடியாது அப்படிப்பட்ட நிலைமை யோசிக்கிறவங்க எம்பிபிஎஸ் கிடைச்சவங்க கூட. ஓகே ஓகே. நீங்க வந்து மலையாளம் கலந்த தமிழ்ல பேசிட்டு இருக்கீங்க, ஒரே இடம் அப்படிதான் இருக்கு. அடிப்படையிலேயே நீங்க வந்து கேரளா தான். நீங்க கேரளா. இங்க வந்து திருநெல்வேலியில வந்து இந்த மாதிரி ஒரு அகாடமி தொடங்கணும், நீங்க கேரளாலையுமே நீங்க ரன் பண்ணிருக்கீங்க, நீங்க இன்ஸ்டியூட் மோர் தென் 25 இயர்ஸ் இருந்திருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஸோ இங்க வந்து திருநெல்வேலியில தமிழ்நாட்டுல பண்ணணும் அப்படின்ற ஐடியா ஏன் வந்து? எனக்கு ஆக்சுவலி எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடு பிடிக்கும். நான் பிஜி செஞ்சது இந்த புதுக்கோட்டையில தான். அதுக்காக தமிழ் லாங்குவேஜோட ஒரு அழகு ஆக்சுவலி மலையாளம் கூட தமிழ்லேருந்து வந்தது தான். எனக்கு தமிழ் படிக்கணும் ரொம்ப ஆசை. இப்போ நான் பேசுகிறத நீங்கள் பாருங்கள், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட தமிழ் குரு. இப்போ அவங்க கிளாஸ்லேயும் நான் மலையாளி நினைச்சு அவங்க இங்கிலீஷில் ரெஸ்பாண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைமில் எல்லாமே. ஆனால் நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் தமிழ் பேசுங்க, அப்போ தான் எனக்கு தமிழ் படிக்க முடியும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்தியாவிலே சயின்டிஸ்டுகளாகி வந்த எல்லோரும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான். இப்போ கடைசி செஸ்ஸில் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் யார் இருக்கு அந்த மாதிரி ஆள் யார் இருக்கு? அப்போ மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கண்டிப்பாக இனி வரப்போகிற ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்குற இதாகி மாறும். அது ஏற்கனவே நமக்கு தெரியும். 2016 நீட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2017, 18 அந்த 2016, 17 அந்த டைமில் எல்லாமே 300-400 மார்க் வாங்கியவங்க கூட எம்பிபிஎஸ் எடுத்து போகலாம். அந்த டைமில் ஆக்சுவலி இந்த ஒரு பயிற்சியோட ஒரு விஸ்டம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை. டீச்சர்ஸும் அந்த மாதிரி மக்கப் சிஸ்டத்தில் அவங்கள போர்டு எக்ஸாம் லெவலில் கொண்டு போயதுனால இந்த ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு தெரியல. அப்போ ஆக்சுவலி வெளியே வந்து இப்போ கேரளாவை பொறுத்தவரைக்கும் கேரளாவில் 1981 இருந்து என்ட்ரன்ஸ் ஓடிட்டு இருக்கு. என்ட்ரன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் அட்மிஷன் இல்லை. என்ஜினியரிங்க்கும் அப்படி தான், மெடிக்கலுக்கும் அப்படி தான். அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் கூட என்ட்ரன்ஸ் படிச்சிருக்கு. அப்போ அதனால் கோச்சிங் எப்படி கொடுக்கணும்னு ஒரு விஸ்டம் நமக்கு உண்டு. அப்போ அந்த ஒரு விஸ்டம் இருக்கும்போது இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தது கொடுக்கும்போது அவங்க அப்போதான் ஐயோ இப்படி தான் இல்லை ஒரு படிப்பு, ஃபிசிக்ஸ் இப்படி இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி இப்படி இருக்குல்ல, பயாலஜி இப்படியும் படிக்கலாம்ல. காரணம் புக்கு மூடி வச்சு மக்கப் பண்ணி படித்த அந்த சிஸ்டத்தில் இருந்து மாறிட்டு புரிஞ்சு படிக்கிற ஒரு சிஸ்டத்திலேக்கு அவங்க வந்து பட் டைம் எடுத்து டைம்னு சொல்கிறது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தது. ஆனால் 2016 300-350 கிடைச்சவனே கிடைச்சது. 17 வந்தப்போ அது 400 ஆயிடுச்சு. 18, 19 வரும்போது ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் அதில் வந்துருச்சு. காரணம் இப்போ 720 வாங்கிய ஏகப்பட்ட மாணவர்கள். அப்போ அதோட மீனிங் என்ன? தமிழ்நாடுல மாதிரி மூளை அதிகமான, புத்திசாலித்தனம் அதிகமான மாணவர்கள் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னா கைடன்ஸ் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, ஒரு பிளான்ட் அப்ரோச் இல்லை. அதே மாதிரி போர்டு எக்ஸாம் படிப்போட அந்த புவர் ஸ்டடி டெக்னிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி ஸ்கோப் உண்டு, இங்கே கைப்பிடிச்சு கொண்டு வரலாம். எனக்கு பிரியமான இந்த தமிழ் மொழியிலே பசங்க இங்கே பங்கு வாழலாம். அந்த ஒரு இது வச்சு தான் நம்ம இங்கே வருന്നത്. കാരണം ஸ்கோப் உண்டு, നമ്മുടെ கைடன்ஸுக்கு ஸ்கோப் உண்டு. அதாவது இந்த ஒரு விஸ்டம் கிடைச்சா இங்கே சூப்பர் ரிசல்ட் உருவாக்க முடியும். அது நமக்கு தெரிஞ்சுதான் இங்கே வருന്നത്. நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வி வருது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இங்க நிறைய அந்த மாதிரி வந்து பிரெயினிஸ் நிறைய பேர் இருக்காங்க, புத்திசாலிகள் நிறைய இருக்காங்க. கண்டிப்பா. போது இப்போ தென்னிந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன தடவை கூட முதலிடம் வந்து இங்க தான் கிடைச்சது. கண்டிப்பா. ஆனா
ஓவரால் பார்க்கும்போது மெஜாரிட்டி வந்து அதிகபட்சம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் வந்து நிறைய இந்த மாதிரி டாப் ரேங்கர்ஸா இருக்காங்க. கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் ஏன்? நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, நீங்க கரெக்டா அந்த ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொமோட் நம்ம கரெக்டா கைடன்ஸ் பண்ணி கூட்டு போகணும்னு. கண்டிப்பா அதை தாண்டி வேற ஏதாவது காரணிகள் இருக்கா, வேற ரீசன்ஸ் இருக்கா ஏதாவது? நம்ம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணணும் ஆஃப்டர் +2 என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது +2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இப்போ அது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்போ வட மாநிலங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் வாங்குறதுக்கு காரணம் என்ன? 6th ஸ்டாண்டர்டில் அவங்க கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலே நீட்டு ஐஐடி கோச்சிங்கோட ஹப்புன்னு சொல்கிறது ராஜஸ்தானில் கோட்டா. லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. 6வது வகுப்பிலிருந்து அவங்க நார்மல் ஸ்கூல் சிஸ்டம் இல்லை, அவங்க என்ட்ரன்ஸ் கோச்சிங் சென்டர்ஸில் வந்து படிக்கிறாங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ சின்ன வயசுல அந்த அந்த குழந்தைங்களுக்கு தான் என்ன ஆக போறோம் அப்படின்றது 6 வயசுல அப்படின்னா ஒரு 10-11 சாரி 6வதுனா ஒரு 10-11 வயசுன்னு சொல்லலாம். கண்டிப்பா அப்போ முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியாது. 6வது வகுப்பில் முடியாது. ஆக்சுவலி அங்கே இன்சிஸ்ட் பண்ணது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் அவங்களோட ஆசைக்காக ஸ்டூடெண்ட்ஸை ஷேப் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ குழந்தைகள் அவங்க ஷேப் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்படும் போது அவங்க பண்றது ஆக்சுவலி ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு 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 ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். அதாவது 6வது வகுப்பில் ஸ்டூடெண்ட் போகும்போது 7வது வகுப்பிலும் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகும், 8லும் ஃபவுண்டேஷன் கண்டினியூ பண்ணி போகும்போது உன்னோட ஆசை என்ன அந்த ஒரு கேள்விக்கு 10th படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஆப்ஷன் இல்லை. காரணம் MBBS தான் ஆசை. காரணம் 6th இருந்தே அதுதான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி +2 முடியும் போது அது கூட நீட் எழுதிட்டு டாக்டர் ஆகணும் தவிர வேற ஒரு சிந்தனை அதுக்கு வராது. நம்ம குதிரையை முன்னாடி கொண்டு போறதுக்கு கண்களுக்கு இப்படி வைக்கிறாங்க. அதுதான் பேரண்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது பண்றது. தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு இது வந்துட்டு இருக்கு. நான் சொல்ல வந்த விஷயம் தெரியுமா, 6th இருந்தே கோச்சிங் ஸ்டார்ட் பண்றா இப்படிப்பட்ட மாணவர்களுடன் தான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீட்டை பற்றி யோசிக்கிற நம்ம மாணவர்கள் போட்டி போட்டுட்டு முதல் பொசிஷன்ல வருന്നത്. அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ அவங்கள அந்த ஒரு சிஸ்டமும் இந்த ஒரு சிஸ்டத்தோட ஒரு வித்தியாசம் சொல்றது, நம்ம பசங்களுக்கு விஸ்டம் கம்மி, ஆ விஸ்டம் கொடுத்தால் மிராக்குலஸான ரிசல்ட் நமக்கு கொண்டு வர முடியும். இன்ஸ்டியூட் ரன் பண்றதுனால இதுல இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இது ஒரு பெரிய டிபேட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அரசியலும் பார்க்குறோம். கண்டிப்பா. ஸோ அந்த நீட் தேவையா அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு பீயிங் இன் ரன்னிங் அன் இன்ஸ்டியூட் அப்படின்றனால உங்ககிட்ட கேட்குறேன் நான், இதுல நிறைய உங்களுக்கு தெரியுன்றனால. ஸோ நீட் பொறுத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு MBBS கண்டிப்பா நீட்டு என்கிற பேரில் அது வேணாமா வேண்டாமா அது இன்னும் வேற ஒரு டிஸ்கஷன் தான். ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அது காரணம் என்ன? போர்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்கூலில் போர்டு எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படியாச்சும் நல்ல மார்க் வாங்க வைக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. இப்பவே தெரியும், அதாவது வேல்யூவேஷன் ரொம்ப லிபரலா வேல்யூவேஷன் கொடுக்கும். அதனால தான் நிறைய CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டிലേക്ക് கன்வெர்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? வேல்யூவேஷன் கொஞ்சம் லிபரலா இருக்கும். ஒரு கிளாஸிலே ஒரே மார்க் வாங்கிய நிறைய பேர் இருக்கு. இதில் இருந்து எப்படி MBBSக்கு தகுதியானவங்களை செலக்ட் பண்ணும்? அது நமக்கு முடியவே முடியாது. அப்போ அந்த ஒரு இது காம்பிடன்சி இருக்கிறவங்களை ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடத்தியே ஆகணும், ஒரு எலிமினேஷன் டெக்னிக் நடத்தியாகும். ஆ டெக்னிக் தான் ஆக்சுவலி நீட் மாதிரி எக்ஸாம். நீட் அந்த பேரில் வேணுமா, மாநிலங்கள் தனியாக நடத்தணுமா, அதான் ஒன்றிய அரசு சொல்கிற மாதிரி அப்படியே போகணுமா, அது வேற டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லாமல் அட்மிஷன் கொடுக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு புள்ளைக்கு சும்மா அட்மிஷன் கொடுக்க முடியாது. அதுவும் ரேங்க் லிஸ்ட்டில் அவங்கள பேர் வரணும், அதில் முதல் ரேங்கில் வரணும். அந்த ஒரு ப்ரியாரிட்டி வச்சு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்க முடியும். இப்போ நீட்டுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. நீட் இல்லை, நீட்டு மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த MBBS ஓட அட்மிஷன் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது ஒரு உரிமை தான் நிச்சயமா வந்து கண்டிப்பா ரிசர்வேஷன் நானே சொல்லணும், நம்ம ரிசர்வேஷன் சொல்றது ஒரு பிச்சை கிடையாது, அது உரிமை தான். அப்போ அதில் நம்ம ஒரு டென்ஷனாக தேவையில்லை, யாராக இருந்தாலும் டென்ஷன் கூட தேவையில்லை. காரணம் அது நமக்கு உரிமையாய ஒரு அது நமது உரிமையாயதினாலே ரைட் ஆயதினாலே அதில் பெருமையுடன் முன்னாடி போகணும், வாங்கணும். காரணம் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அது முன்னாடி அவங்க வாழ்ந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் வழி தான் இப்படி ஒரு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ அது நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதனால நிறைய பேர் மேலே வந்திருக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை.
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேசும்போது சார் 2 கொஸ்டின் வருது. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதில் வந்து மார்க் நீங்கள் சொல்கிற ஆரம்பத்தில் 300 400 எடுத்துட்டு இருந்தேன் இங்கே இருக்கும்போதே, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸல் ஆகிட்டாங்க, நிறைய மார்க் எடுக்கிறாங்க. பட் கம்மியாக எடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லைனா வந்து அதில் அவங்க எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும்போது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். அதோட எக்ஸ்ட்ரீமாக விக்ஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் வரைக்குமே போகிறாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? அதாவது சூசைடு வரைக்கும் ஒரு விஷயம் போகிறதுக்கு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம் அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தான். அதுவும் நீட்டும் சம்பந்தமே கிடையாது. காரணம் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்போ நம்ம இங்கே பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் பேசி பாருங்க, அப்போ உங்களுக்கு அது தெரியும். இது ஹாப்பியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் பேரண்ட்ஸு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சில பேரண்ட்ஸ் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஒரு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா கண்டிஷன் வைக்கும். இது உன்னோட கடைசி, இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஸ்கோரு வீட்டிலேக்கு ஸ்கோர் வரும். மோஸ்ட்லி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வீட்டிலேக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் பாடு திட்டிகிட்டே இருக்கும். இது எனக்கு எம்பிபிஎஸ்க்கு படிக்கணும், எனக்கு அதுக்கு ஆசை உண்டு அப்படி சொன்னால் கூட சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் நீ பார்த்துக்கோ இல்லை இன்னொரு வருஷம் பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு லேட்டாக தான் ஒரு டெசிஷன் எடுக்கும் இந்த விஷயத்தில். அப்போ அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கெஞ்சி கேட்டால் தான் சில பேரண்ட்ஸ் அட்மிஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் சில மாணவர்களுக்கு பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஊதியம் வாங்கணும், வாழ்க்கை செட்டில் ஆகணும் அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எம்பிபிஎஸ் எடுக்கணும், டாக்டர் ஆகணும் அந்த ஆசை இருக்கும். அந்த சண்டை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளில் நிறைய இடத்தில் அது நடக்கும். அப்போ இது பேரண்ட் பெர்மிஷன் கொடுக்குമ്പോൾ கூட ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாம் எழுதுறது ஸ்டார்ட் பண்ணி இல்லை ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும், நான் நினச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டம். பட் பேரண்ட்டை யோசித்து ஸ்டூடெண்ட் பயப்படுவாங்க. காரணம் மார்க்கு கம்மியாகவும் இந்த பேரண்ட் திட்டும். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நான் பேரண்ட்டுக்கு கோபம் வராமல் நான் எப்படி என்னால் படிக்க முடியும்னு ஒரு சிந்தனை வரும்போது அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய டென்ஷன். ஓகே. இப்போ நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டே சொல்கிற விஷயம், நீங்கள் டாக்டர் ஆகுறது உங்களுக்காக தான், பேரண்ட்ஸுக்காக கிடையாது. நீங்கள் டாக்டர் ஆகுறதோட அட்வான்டேஜ் ஆக்சுவலி பேரண்ட்ஸுக்கு உண்டு. நீ டாக்டர் ஆகும்போது உன்னோட வீட்டில் பூனைக்குட்டி கூட டாக்டர் வீட்டில் பூனை தான். அப்போ நம்ம சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற மொத்த பேரோட வாழ்க்கையும் நம்ம மாற்ற போகிறது. அந்த பெருமையிடம் தான் படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அப்போ அம்மாக்காக நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது, அப்பாக்காக டாக்டர் ஆகணும்னு நினைச்சாலும் என்ன நடக்கும், எக்ஸாம்பிள் மார்க்கு கம்மி, எல்லா சாப்டரும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ அது வரும்போது நமக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. அது டென்ஷன் ஆக ஓகே முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு பார்க்கணும்னு ஒரு தைரியம் வரணும். இப்போ நம்ம பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸு இதுதான். அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் தான் கொடுக்க வேண்டியது. காரணம் இது காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். மக்கப் பண்ணி படிக்க முடியாது, பைஹார்ட் பண்ணி மார்க் வாங்க முடியாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட பார்த்துட்டு மார்க் வாங்க முடியாது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது காம்படிஷன் ஆயதுனாலே உள்ள டாக்டர் ஆகணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா. அப்போ பேரண்ட்ஸுக்கு அப்படி ஆசை இருக்குன்னா அமைதியான மனசுடன் ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க முடியும். இப்போ அப்படி உங்ககிட்ட அட்மிஷனுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வராங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அவங்களுக்கு அட்வைஸ் சேர்த்து சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேரண்ட்ஸுக்கு கூட கவுன்சிலிங் கொடுக்காம இங்கே நம்ம அட்மிஷன் எடுக்கிறது இல்லை. அப்படியா? அதனால பேரண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டை ஒரு பேரண்ட் கூட திட்டுறது இல்லை, மார்க்கு கம்மியாகும்போது திட்டுறது இல்லை. அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, உன்னால் முடியும், பார்த்துக்கோ அப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் 2 பேருக்குமே இருக்குமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனியாக இருக்கும், வர பேரண்ட்ஸ்க்கும் இருக்குமா? வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தனியாக இல்லை, 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நானே ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போது பேரண்ட்ஸ் என்ன மைண்டே பண்ண மாட்டேன். 14 அவனொரு ஃப்ரீடம் கொடுக்கும், நீ அவனோட ஒரு உண்மையை வெளியே காட்டுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். பேரண்ட்ஸுக்கும் இவ பிள்ளைய பற்றி இருக்கிற ஒரு கன்செப்ட் என்னது அதுவும் புரியணுக்கும் நம்ம டைம் கொடுக்கும். சில பேரண்ட்ஸ் டைம் கேட்பாங்க தனியாக பேசுறதுக்கு, அவங்கள வெளியே அனுப்பிவிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லை டென்ஷன் அந்த மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க டைம் கேட்பாங்க. அது நம்ம கொடுத்து அவங்க பேசுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னுடைய எதிரிகள் பேரண்ட்ஸ். அது எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக இருந்தது பேரண்ட்ஸோட பிடிவாதம். அதாவது பேரண்ட்ஸ் முடிவெடுத்து இது போதும், இதுக்கப்புறம் நீ வேண்டாம், கிடைச்ச கோர்ஸுக்கு போ. அப்படி நிறைய பேர் 1 வருஷம் எம்பிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் கிடைக்காம அவங்க பிடிஎஸ் கோர்ஸுக்கோ இல்லை அதுக்கு கீழே இருக்கிற கோர்ஸுக்கு எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
எம்பிபிஎஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் ஹாப்பினஸுடன் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது. மீது இப்போ பிடிஎஸ் படிக்கிறதா இருந்தாலும் ஆயுர்வேத, சித்தா, யூனானி, ஹோமியோபதி இந்த மாதிரி எந்த மெடிக்கல் அல்லது கோர்ஸில் படிக்கிறவங்களா இருந்தாலும் அதில் மெஜாரிட்டி 90% மாணவர்களும் கிளாஸுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் அழுதுட்டு தான் இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. எம்பிபிஎஸ் கிடைக்காததினால் தான் நான் இதுக்கு வந்தது. பட் எம்பிபிஎஸ் கிடைச்சவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவங்கள ஹாப்பி தான். பட் ஒரு பிடிஎஸ் கிடைச்ச புள்ளாக்கு டென்ஷன் உண்டு, கொஞ்சம் கூட நான் படிச்சிருந்தா எனக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நிறைய மாணவர்களுக்கு பேரண்ட்ஸ் அனுமதி கொடுக்கறது இல்லை. சில பிள்ளைங்க என்ன பண்ணால் ஒரு வருஷம் படிக்கும்போது என்னால் இதெல்லாம் முடியாது அந்த மாதிரி விஷயம் வரும். எங்களை பொறுத்தவரை இங்கே ஒரு வருஷம் படிச்சிரு புள்ளைக்கு ஏதாவது ரீசனாலே ஒரு வருஷம் கிடைக்கலாம்னு நினச்சிக்கோங்க. அந்த ரீசன் என்னதுன்னு அந்த புள்ள ஐடென்டிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு வருஷம் கூட படிக்கலாம் அந்த ஒரு இது கிடைக்கும். நார்மலி ரீரிப்பீட் பண்ணுறவங்க மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். நான் 2 வருஷம் படிச்சுட்டு அதுதான் தமிழ்நாட்டில் நீட் ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெரிய சேலஞ்ச். திரும்ப படிக்கிறதுக்கு அவங்க வெக்கப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. குடும்பத்தில் எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னு யோசிப்பாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது இவங்களை கூட்டிட்டு போனது இல்லை. புள்ள என்ன படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லும் போது சும்மா யூஜி படிச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க, வேற கோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 2வது வருஷம் நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு பயப்படுறாங்க, தயங்குறாங்க. அது எதுக்குன்னு எனக்கு புரியல. காரணம் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஸ்டெத்து வாங்கணும், வயிற்று கோட்டு போட்டு நடக்கணும், அப்படி ஒரு ஆசை இருக்கிற ஒரு புள்ளைக்கு, என் புள்ளைக்கு டாக்டர் ஆகணும் தான் ஆசை. அப்போ அந்த புள்ள 2 வருஷம் படிக்க அவனும் முடியல, ஃபிசிக்ஸ் படிக்க கொஞ்சம் கஷ்டம். அப்போ இன்னொரு வருஷம் கூட படிக்கட்டும், நீட்டுக்கு ஏஜ் லிமிட் இல்லை, எத்தனை வருஷம் வேணாலும் எழுதலாம். பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லை? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் தான். அதில் அது நம்ம இன்னும் நிறைய இந்த விஷயத்தில் எனக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு விஸ்டம் கொடுத்து கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு. காரணம் இப்பவும் நான் நினைக்கிறது ஒரு 20-25% பேரண்ட்ஸ் தான் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேலை கிடக்கட்டும், எது கோர்ஸுக்கு போகட்டும், 2 வருஷம் பார்த்தாச்சு இல்லை அது போதும். இந்த டிசைட் பண்றது எப்படி சார்? சாரி டு இன்டரப்ட் யூ. இப்ப ரீரிப்பீட்டர்ஸ் வராங்க, உங்களோட அகாடமிக்கு வந்திருக்காங்களா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது எப்ப டிசைட் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட்? இப்ப பேரண்ட் நீங்க சொல்லிட்டீங்க 1 வருஷம் 2 வருஷம் போதும்பா அப்படின்றது வேற, பட் டிசைட் பண்ண வேண்டியது அந்த ஸ்டூடெண்ட் தான். கண்டிப்பா. ஸோ இப்போ நம்மளால இல்ல இதுக்கப்புறம் ஒரு 3 times 4 times பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க 4 yearsல. கண்டிப்பா. எப்படி டிசைட் பண்ணலாம்? இல்ல இதுக்கப்புறம் தொடர முடியாது நம்மளால? ஏன்னா நீங்க சொன்னீங்க அந்த ஒரு கில்ட் நம்ம இப்போ பிடிஎஸோ வேற கோர்ஸ் படிக்கும்போது ட்ரை பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாமே அங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் இல்ல இது நமக்கு செட் ஆகாது. இப்போ நீங்க கவுன்சிலிங் கொடுக்கும் போதே ஐ கேன் சென்ஸ் தேம், ரீட் பண்ண முடியும் இவங்களுக்கு ஃபோர்ஸ்னால வந்திருக்காங்க. பட் இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆசைப்பட்டு நம்ம நீட் இல்ல டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டு படிக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 3 times 4 times ட்ரை பண்றாங்க, இல்ல முடியல, வேற ஏதோ இன்னபிலிட்டி இருக்கு, நம்மளால முடியலன்னு தோணுதுன்னா எப்ப டிசைட் பண்ணலாம்? எந்த பாயிண்ட் இல்ல போதும் வேண்டாம் அப்படின்னு? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு +2 முடிச்சு வரும்போது பிள்ளையோட மைண்ட் செட்டே +2 ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் தான். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பெரிய ஒரு சேலஞ்சுன்னு சொல்றது முதல் ரிப்பீட்டர்ஸ் ஜாயின் பண்றவங்க, அதாவது +2 முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஜாயின் பண்றோம், அவங்கள ஒரு 3, 4, 5 மாசம் எடுக்கும் அந்த ஒரு போர்டு எக்ஸாம் மைண்ட் செட் உள்ள ஸ்டூடெண்டில் இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மைண்ட் செட் உள்ள ஸ்டூடெண்டிലേക്ക് கன்வெர்ட் பண்றது. அப்போ அது ஒரு இமோஷனல் ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி சென்டிமெண்டல் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால நமக்கு இங்கே கிளாஸ் ரூம் சிஸ்டத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது டெய்லி ஒரே இடத்துல உட்கார முடியாது. இப்போ ஸ்கூல் எல்லாமே ஒரு பெஞ்சில் 5 பேர் 4 பேர் இருந்தால் பெஞ்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போதுமே சேமாக இருக்கும். நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்ம லோட் எடுத்து தான் ஸ்டூடெண்டோட பொசிஷன் முடிவெடுக்கும். டெய்லி காலையில் லோட் எடுக்கணும், லோட் எடுக்கிற நம்பர்ல போய் உட்காரணும். அந்த இதுக்கு காரணம் டெய்லி பக்கத்தில் இருக்கிற 2 பேர் அவங்க தான் இவங்களோட சுபாவம் உருவாக்குறது. அவங்கள ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுன்னா ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் കാരണം அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஆகி பேச முடியும்னு ஒரு ஆள் இருக்கக்கூடாது. കാരണം எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் அவங்களோட எபிலிட்டி அவங்க வெளியெடுக்கும். இந்த ஷஃபிள் டெய்லி பண்ணுவீங்களா? டெய்லி ஷஃபிள் பண்ணும். அது இங்க ரெஜிஸ்டர் பண்ணும் ஸ்டூடெண்ட் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணும்போது லோட் இருக்கும். லோட் எடுத்துட்டு சீட் நம்பர் எது அதை பார்த்துட்டு அங்க சீட் நம்பர்ல போயிட்டு உட்காரும். அப்ப ஆளு டெய்லி மாறிட்டு இருக்கும், சீட்டு மாறிட்டு. അപ്പൊ അത് 2 விஷயம் ഉണ്ട്. ഒന്ന് അറ്റൻഷൻ കൂടും, ക്ലാസ്സിൽ അറ്റൻഷൻ കൂടും. കാരണം പക്കത്തിൽ ഇരിക്കുന്നവങ്ങൾക്കിட்ட നേരത്തെ പേശിയ ആള് പക്കത്തിൽ ഇരുന്നാ அதோட பேலன்ஸ் இங்கே பேச வாய்ப்பு உண்டு. அது ஒரு 3 நாள் 4 நாள் கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தா அவங்க ரொம்ப செட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ணு மூடி கூட அவங்களுக்கு சொந்த சீட்டில் உட்கார முடியும். ஆனால் இங்கே நமக்கு அது முடியாது. இன்னைக்கு என் கூட யார் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதனால அவங்க மேக்சிமம் அட்டென்ஷன் கிளாஸில் கொடுக்கும்.
அது நம்ம அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது வெற்றி கிடைச்ச ஒரு விஷயம் தான் அது. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் ரீரிப்பீட்டே சொன்னீங்கல்ல, இப்போ உங்கள் அகாடமிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 3 times 4 times ட்ரை பண்ண யாராவது வந்திருக்காங்க? கண்டிப்பா 3 வருஷம் படிக்கிறவங்களும் இருக்கு, 4 வருஷம் படிச்சவங்களும் இருக்கு, 5 வருஷம் படிச்சிட்டு இருக்கவங்களும் 5 years படிச்சவங்க இருக்காங்க. நம்ம அகாடமியே வந்த ஒரு ரீரிப்பீட்டர் நம்ம விட்டு போக மாட்டாங்க, நீட்டுக்கு வாங்காமல் போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க நம்ம அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். நார்மலி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் இருக்கும். அதாவது நான் 2வது வருஷம் 3வது வருஷம் படிக்க எனக்கு இதுவரை கிடைக்கல, எதுக்கு ஒரு கனவு பார்க்குற ஒരാൾ எதுக்கு அப்படி கில்ட்டி ஃபீலிங் வேணும்? நான் ஒரு கனவு பின்னாடி ஓடிட்டு இருக்குன்னெல்ல ஒரு தைரியம் தான் தேவை. அப்போ நம்ம இங்கேருந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட சொல்லுங்க, நான் எனக்கு MBBS கிடக்கணும், அதுக்கு யாருமே சும்மா ஸ்டெதஸ்கோப் எடுத்து கொடுக்காது, நீட்டு கிடைச்சா மட்டும்தான் MBBS டாக்டராக முடியும். அப்போ எனக்கு வேற வழி இல்லை, இல்லை உங்கள் கையில் வழி இருந்தால் நீங்கள் சொல்லி கொடுங்க. அப்படி நீங்கள் வீட்டில் பேசணும், குடும்பத்தில் பேசணும், அப்படி நம்ம தைரியம் கொடுக்கும். அதில் இப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஒரு கருத்து கேட்டால் 10 பேர்கிட்ட நீட்டு ரிப்பீட் பண்ணுற புள்ளன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவமானம் ஃபீல் ஆகும்ல, அது ஃபஸ்ட்டே நம்ம அழித்து விடும். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற வேறு, அது வைப் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும். நான் என்னோட கனவு பின்னாடி தான் ஓடுறது, அது 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் இல்லை, அது அவங்க வாழும்போது பிடிச்ச வேலை பண்ணி வாழணும். அதுதான். அப்போ லவ் வாட் யூ டூ வாட் யூ லவ், அந்த ஒரு பிரின்சிபிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி கொடுத்து கொண்டு வரும். அதுக்கு ஆப்போசிட் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸாக இருந்தால் நான் சொல்வேன், நீங்கள் போராடணும், பேரண்ட்ஸுக்கிட்ட போராடணும். காரணம் நிறைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாகி பேரண்ட்ஸோட இந்த மாதிரி டைம்லி சென்டிமெண்ட்ஸ் நிறைய நின்றுருக்கு. அது நமக்கு எங்கே சொல்கிறதுக்கும் எனக்கு அந்த டென்ஷனும் இல்லை. நம்ம பேரண்ட்ஸுக்கு அட்மிஷன் எடுக்கிற டைமில் பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம என்ன சொல்லும் தெரியுமா? வழியில் நீங்கள் தடையாகி வரக்கூடாது. ஒரு வருஷம் நமக்கு ஸ்டூடெண்ட்டை கொடுக்கும்போது கம்ப்ளீட் ட்ரஸ்டுடன் கொடுங்க. அதான் சொல்றீங்களா, அவங்க தான் என்னோட எனிமின்னு. கண்டிப்பாக எனக்கு இங்கே வரும்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்தேன். ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த ப்ராக்டிஸ் லாட் நான் ஷஃபிள் போட்டு எடுக்கிறது சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சு. பட் அதை தாண்டி நோட்டீஸ் பண்ணது வந்து ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஐ தாட் இனிஷியலி இது எல்லாமே இங்கேருந்து டாக்டரா லைக் இங்கேருந்து முடிச்சு ப்ராக்டிஸ், இது இங்கேருந்து முடிச்சவங்க கிடையாது. இது இப்போ இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் தான் இது எல்லாமே. இங்க இருக்கிற உங்களோட ஸ்டூடெண்ட் நீங்க பாருங்க, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு ஸ்கொயர்ல, அந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப நம்ம அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. காரணம் இங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாയി கன்சிடர் பண்றது கிடையாது. அவங்க ஃபியூச்சர் மெடிக்கோஸ், அவங்க எதிர்காலத்தில் டாக்டராக இருக்கிறவங்க தான். அவங்கள நம்ம இப்பவே அந்த ஒரு கனவு அவங்களுக்கு வரணும், அந்த கனவுக்கு கொஞ்சம் ஒரு பவர் கிடைக்கணும். அதுக்காக நம்ம ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் அதுதான் அப்ளை பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் அது பார்த்துட்டே இருக்கும்போது நான் இப்படி ஆகணும் என்கிற ஒரு தோட் அவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கும். நம்ம அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மைண்ட் பவர் ட்ரைனிங் கொடுக்கும். மைண்ட் பவர் ட்ரைனிங்கில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. ஓகே ஓகே. அந்த சிஸ்டம்ஸ் நமக்கு உண்டா. மைண்ட் பவர் ட்ரைனிங் கொடுக்குங்க, பசங்களை திட்ட மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. காரணம் நான் திட்டுற அதே நம்ம அவங்க கூட அவங்கள என்டர்டெயின் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கும் இருக்கும். அதனால் பசங்க அவங்க எல்லோரும் ஹாப்பி தான். இது அவங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம்தான். அவங்களால ரொம்ப இதெல்லாம் பார்த்துட்டு பேரண்ட்ஸை கூட்டி வந்து ரொம்ப புள்ளரிப்போட நீ பார்த்து நின்ன அனுபவம் கூட நமக்கு உண்டு. காரணம் அவங்க இது எதிர்பார்க்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம ரூமில் இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணுள்ளதை அவங்க எதிர்பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் கொடுக்கணும், நாளைக்கு நான் எப்படி இருக்கும். அப்புறம் நீங்க இவங்களை எல்லாரும் முகம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அதுல சிரிக்காத ஒரு முகம் கூட இல்லை. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கே பார்க்கும்போது நமக்கு அது கிடைக்கும். யூஸ்வலா நம்ம டெய்லி நம்மளோட கிளம்புறது கண்ணாடியில நம்மள பார்க்கும்போது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கல. ஆப்வியஸா இங்க படிக்கும் போதே நம்ம இதுவாதான் ஆக போறோம்னு நினைச்சு மனசுல நினைக்கிறது வேற. அந்த உருவத்தை போட்டோல அதுவும் உங்களோட ரூம்ல நீங்க வச்சிருக்கீங்க, அது இன்னும் ஒரு மோர் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும். இல்ல அது அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு இங்க எந்த ஒரு பொசிஷன் இருக்கு, நானே ஒரு வெளியே நிற்க வேண்டிய ஆள் கிடையாது, நான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெயின் ஆள் தான், எல்லாரும் மாதிரி ஒராள் தான், அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸில் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸை ஹைஜாக் பண்ணும். அவங்க டீச்சர்ஸுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்போ அதுக்குள்ளே மூழ்கி போன நிறைய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க கேள்வி கேட்க தயங்குவாங்க, டீச்சர்ஸுக்கிட்ட பேச தயங்குவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு அதுக்கு தைரியம் கொடுக்கணும். ஆக்சுவலி ஆ தைரியம் கொண்டு வரதுக்கு என்னென்னா, நீ மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேர், இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் தான் இருக்குது, அந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த பையன் நம்ம சொல்ல மாட்டேன். அதை பேரில் தான் அவங்க கூப்பிடும். ஆ பேருக்கு இங்கே ஒரு பொசிஷன் உண்டு, அது அந்த பொசிஷனில் அட் த சேம் டைம் வேற ஒரு ஆளுக்கு இல்லை. 2 பேர் 2 3 4 2 பேர் ஒட்டி நடந்துச்சுன்னா 3வது நாள் நான் அவரை கூப்பிடும்.
கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கும், ஸ்பிளிட் ஆகும். யாரையும் சேர விட மாட்டீங்க. அது சேரணும். കാരണം ചേരുന്നത് അതോടെ ഇത് പോകും. കാരണം எப்போதுமே ഈ ഒരു കോമ്പറ്റീവ് ഫീൽഡിൽ என்னன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோடையும் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட், ஓகே, സെയിം கிடையாது. எப்போதுமே ഒരു അമ്മയുടെ വയറ്റിൽ നിന്ന് வெளியே വന്ന ட்வின்ஸா இருந்தால் கூட நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ற ஒரு பெரிய விஷயம் அதுதான். ட்வின்ஸா இருந்தா ஒரே கிளாஸ்ல ஒரே ட்ரெஸ் ஒரே மாதிரி, பட் 2 பேரும் மூளையும் சேம் கிடையாது. ஒரு ஆள் கொஞ்சம் லெவல் அதிகமாக இருக்கும், இன்னொரு ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்க. அவங்க ஒரே வீட்டிலேருந்து வந்தது கூட கிடையாது. எப்போதுமே ஸ்பீடு, இப்போ 2 பேர் ஒரு இடத்திலேக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடாக போன ஆள் முன்னாடி போகும், ஸ்பீடு கம்மியான ஆள் பின்னாடி வரும். ஸ்பீடு கம்மியான ஆளுக்காக ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற ஆள் சஃபர் பண்ணும். காரணம் பின்னாடி இருக்கிற ஆள் இழுக்கும். நீ போகாதே, நானும் வரேன், நான் வரேன், என்ன நீ பார்க்காம நீ எப்படி போயிட்டு இருக்கு, அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு கேட்கும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன பண்ணுன்னா ஆக்சுவலி 2 பேருடையும் பொட்டன்ஷியல் கம்மி பண்ணும். ஓகே, அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வரும்போதே சொல்லும். அதாவது நீச்சல் தெரியாத ஒரு ஆளுக்கு நீந்தல் கற்றுக் கொடுக்கணும்னா நீச்சல் தெரியாத இன்னொராளுக்கு முடியாது. அப்போ நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் வீணு மூழ்கி போகும்போது நீச்சல் தெரியாத இன்னொராள் குதிச்சு காப்பாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. 2 பேரும் போயிடுவாங்க. அதாவது முதல் குதிச்ச ஆள் 2வது குதிக்கிற ஆளை இழுக்கும் வெளியேறி வர்றதுக்கு. 2வது குதிச்சாலும் 1வது குதிச்சாலும் இழுக்கும். 2 பேரும் இழுக்கும்போது ரிசல்டன்ட் என்ன நடக்கும்னா உள்ளதான் போகும், மூக்கில் வச்சு 2 பேரும் போகும். அது 2 பேருக்கும் வெளியே வர முடியாது. அப்போ உங்களுக்கு ட்ரஸ்ட் கொடுக்குற ஒராளை மட்டும்தான் நீங்கள் இதாக்கணும். அது இங்கே ஜாலி உண்டு, உங்களுக்கு கூட உண்டு. அப்போ அதனால் என்னை விட ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரும் வேண்டாம். ஆனால் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு தான். அது அந்த ஒரு வேல்யூ கூட நம்ம இங்கே கற்றுக் கொடுக்கணும். அது சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, கம்பைன் ஸ்டடியாக இருந்தாலும். கம்பைன் ஸ்டடி எல்லாம் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு இது வச்சு கொடுக்கும். காரணம் கம்பைன் ஸ்டடின்னு சொல்கிறது ஆக்சுவலி 1+1 = 3. இப்போ 2 பேர் சேர்ந்து படிக்கும்போது 3வது ஒரு புது மூளை வரும் தான். ஆனால் நம்மளோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன கம்பைன் ஸ்டடி வரும்போது அது மெதுவாக பேச்சுக்கு மாறும். பேச்சு மாறும்போது கம்பைன் ஸ்டடி அது செட் ஆகாதுன்னு இது. பட் நம்ம இங்கே அது எஃபெக்டிவாக கொண்டு வரோம். பட் பிரச்சனை என்னென்னா மானிட்டரிங் அது கண்டிப்பாக வேணும். அது நம்மளை ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகணும்னு இல்லை, பட் நம்ம அவங்க கூட இருக்கு அந்த ஒரு தாட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு ஏற்றபடி தான் போவாங்க. ஓகே. அண்ட் நீட் வரும்போது சார், இப்போ லாஸ்ட் இயர் பெரிய ஸ்கேம் ஒன்று கண்டிப்பாக இருந்தது இல்லைங்களா? ஸோ அப்படி வரும்போது அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்குது. இன்னொரு விஷயம், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அதனால என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்கு நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எடுக்கணும் பர்டிகுலர்லி அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் கவர்மெண்ட் இப்போ ஆக்சுவலி நம்ம இஸ்ரோட ஃபார்மர் முன்னாள் சேர்மன் அவங்க வச்சு ஒரு கமிட்டி குழு உருவாக்கி இந்த விஷயத்தில் ஒரு ஸ்டடீஸ் எல்லாம் நடத்தி அவங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது 2025 நீட்டில் அது வராது, கண்டிப்பாக அது வராது. காரணம் இனி ஆன்லைன் வரணுமா ஆஃப்லைன் வரணுமா, அது ஒரு விஷயம் டாப்பிக்கும் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஆன்லைனா ஆஃப்லைனா அது எதுவும் இப்போ நமக்கு சொல்ல முடியாது. காரணம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த ஒரு விஷயத்தில் கரெக்டான ஒரு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற வரைக்கும் யார் சொன்னாலும் இந்த வார்த்தைகள் எதுவும் நமக்கு நம்ப முடியாது. இந்த மாதிரி செய்திகள் வருന്നത് நமக்கு நம்ப முடியாது. ஸ்டடி நடத்திட்டு இவங்க இது சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது கவர்மெண்ட் அதில் என்ன ஒரு முடிவெடுக்க போகிறதுன்னு தெரியல. எதாயிருந்தாலும் 2024 நடந்த மாதிரி நீட்டு நடக்காது. கொஞ்சம் அதில் மாற்றம் வரும், கொஞ்சம் அதில் இதாயிருக்கும். நிறைய விஷயங்கள் இங்கேயே நடந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகுறாங்கல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு. ஏன்னா நீங்க சொல்ல நம்மளுக்கே நீங்க பாருங்க, லாஸ்ட் இயர் MBBS கடை நல்ல மார்க் வாங்கி போக வேண்டியிருந்தா 3 பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் பாதிச்சது. அதாவது ப்ராப்பர் ட்ரைனிங் கிடைக்காத இன்விஜிலேட்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்துட்டு இன்விஜிலேட்டர்ஸ் வந்து பேசி நிற்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா 3 மணி நேரம் 20 நிமிடம் தான் நீட் எக்ஸாமினேஷன். கரெக்ட். அது கூட தெரியாமல் பெரிய டீச்சர்ஸ் ஒர்க் பண்ண லெக்சரர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் எக்ஸாம் டியூட்டிக்கு வரும்போது 5 மணி ஆகும்போது, அதாவது 5:20 வரை தான் எக்ஸாம் நடக்கும், 5 மணிக்கே பேப்பர் வாங்கிட்டாங்க. நீ அது இப்போ தான் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் இருந்திருக்கு. 20 மினிட்ஸ் நீங்கள் பாருங்க, 20 மினிட்ஸ்ன்னு சொல்கிறது பயாலஜி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு 40 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு டைம் தான். நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல், ஒரு இன்விஜிலேஷன் எப்படி பண்ணணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்காம எப்படியெல்லாமோ நடக்குது. அது நம்ம தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்திலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அது ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாகி ஒரு ட்ரைனிங் கிடைச்ச ஒரு ஆள்களை இன்விஜிலேஷன் டியூட்டிக்கெல்லாம் வச்சுட்டு போகணும். இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் உழைப்பு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவு,
அது ஒரு 20 நிமிஷம். சில ஸ்கூல்ஸில் என்னாச்சுன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து போன மாணவர்கள் அவங்க போராட்டம் நடத்தியாச்சு. அதாவது டைம் முடியல, எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு அந்த ஒரு வாக்குவாதம் பண்ணி இவங்களுக்கு இடையில பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இவங்க ஓகே மறுபடியும் எழுதிக்கோங்க சொல்லி கொடுக்கும்போது எப்படி நிம்மதியா எக்ஸாம் எழுத முடியும்? அந்த ஒரு பிரச்சனையை நடந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி எழுத முடியும்? இது யார் இது பொறுப்பெடுக்கும்? சொன்னா அவங்க என்ன சொல்லணும்னா, நீங்க என்டிஏக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. என்டிஏக்கு நமக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிசல்ட் எப்போ வரும்? ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் ஸ்கேம் நடந்ததுக்கு அப்பவும் சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் எப்படி வந்தது? கொஞ்சம் இடத்துல நடந்திருக்கும். அது போட்டு காரணம் 28 லட்சம் மாணவர்கள் எழுதுகிற ஒரு எக்ஸாமிலே ஒரு ரீடெஸ்ட் நடத்தணும்னு சொல்றது அந்த அளவுக்கு ஒரு என்னது நஷ்டமான ஒரு ப்ராசஸ். கண்டிப்பா. அப்போ அதனால சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முடிவு இல்லாமல் வேற எதுவும் எடுக்க முடியாது. ஸ்கேம் நடந்திருக்கு நம்மளுக்கும் நல்லா தெரியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த இயருக்கான எக்ஸாம்ஸ் 5-6 months தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன்ல நடத்துறதா ஒரு விஷயம் இருக்கு. என்டிஏ தான் சொல்ல ஆக்சுவலா இன்னும் ஃபைனல் கால் இருக்கு. கண்டிப்பா. அகைன் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுத போறாங்க. ஆன்லைனுக்கு வர்றதுன்றது இல்லை, ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிலே 25,000-30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நேஷனல் லெவலில் அதுக்கேற்றபடி மாற்றி இன்னும் கண்டிப்பா கவுண்ட்ன்றது இன்னும் அதிகமாக தான் ஆகும். 30 லட்சத்துக்கிட்ட வரும் இந்த வாட்டி நீட் பாருங்க. ஸோ லாஸ்ட் இயர் 28 lakhs 30 lakhs வரும்போது கண்டிப்பா ஆன்லைன் வரும்போது எந்த அளவுக்கு அது சாத்தியம்? அது ஆன்லைன் வருனது இப்போ இந்த வருஷம் கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இப்போ ஐஐடி ஜெய் எழுதுறதுக்கு கூட கம்ப்யூட்டர் சிஸ்டம் அந்த டெக்னாலஜி அது ப்ரொவைட் பண்ணுற இடங்கள் அதோட எக்ஸாம் நடத்துகிற சேஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்டு. அது இப்போ நம்ம ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீட்டு அப்படி கண்டக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்கும். அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இந்த வருஷம் வர வாய்ப்புள்ள ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சென்டர்ஸிலும் டிஜிட்டல் ஆகிட்டு கொஸ்டின் பேப்பர் அனுப்பும். எக்ஸாம் எழுதுறதுக்கு நொடிகள் முன்னாடி மினிட்ஸ் முன்னாடி அவங்க கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கும். அதுவும் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி பாசிபிள் நமக்கு சொல்ல முடியாது, வரும்போது பார்க்கலாம். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், அதாவது இந்த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? இப்போ சமீபத்தில் ஒரு ரீல் கூட ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரீயூனியன், அதாவது வந்து அவங்களோட தெல்வின் 40+ வச்சுக்கோங்களேன். ரீயூனியன்ல வந்து அவங்க படித்த அந்த ஸ்கூலோட ஃபாதர் லைக் அவர் வந்து பிரின்சிபல் வந்து அவங்களெல்லாம் கையில் அடிச்சிருச்சு. லைக் அந்த ரீயூனியன் அப்படிதான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக எல்லாருமே அடி வாங்கிட்டு வர்ற மாதிரி. கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு காலத்தில் எல்லாருமே வளர்ந்தது அப்படிதான். அடி வாங்காத மாணவரும் மாணவியும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தது. அதே மாதிரி அது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. பட் இந்த காலகட்டம் வந்து டீச்சர்ஸ் பயப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து. ஏன்னா இவங்க அடிச்சா போய் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் மேலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயுமே டீச்சர்ஸ்க்கு அந்த ஒரு பயம் வந்திருக்கு. யாரும் பெருசாக அடிக்கிறதே இல்லை. இப்போ இந்த போக்கு நீங்க ஒரு அகாடமி ரன் பண்றதுனால கேட்குறேன், இது எப்படி இருக்குது பாக்குறீங்க? அது அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன், அது சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி இந்த மாதிரி விஷயங்களை பண்றது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பேன் திட்டவும் செய்வேன். கண்டிப்பா. அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஆனா அதாவது திட்டும் போது திட்டுறது எதுக்குன்னு புரியின ஒரு ஆள் கிட்ட தான் நமக்கு திட்ட முடியும். இப்போ என்னோட ஒரு சின்ன ஒரு பாலிசி உண்டு. அதாவது ஒரு வித்தியாசமான பாலிசி. மார்க் கம்மியானவங்களை தான் ஸ்கூல் கிளாஸ்ல திட்டு வாங்குவாங்க. மார்க் அதிகமான ஆள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 மார்க்கில் 45 கிடைச்ச புள்ள சூப்பர் புள்ள, நல்லா டீச்சர் எல்லாம் எல்லாரும் கைத்தட்டும் பாராட்டும் கொடுத்துட்டு பேப்பர் கொடுக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 45 வாங்கிய புள்ளைய தான் திட்ட வேண்டியது. காரணம் 5 மார்க் அந்த புள்ள விட்டது கேர்லெஸ் மிஸ்டேக், அது வரக்கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக்குக்கு தண்டனை நான் சொல்லும் போது அது திட்டாகலாம், அடியாகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாலஜி தான். ஆனால் பிடிச்சு வாங்காதவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது. சில பிள்ளைங்களே வந்து நம்மக்கிட்ட சொல்லும், திட்டுங்க சார், ஒரு அடி கொடுங்க சார், எனக்கு ரெடி ஆகணும், அது சொல்லும். அതൊരു வித்தியாசம். அது சட்டப்படி நம்ம பார்க்கும்போது அது முடியாதுன்னும் போது டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஓரமாய் நிற்கும். அங்கே எப்படியானாலும் ஆகட்டும், நம்ம எதுக்கு ஒராளை ரெடி பண்ணணும். அந்த பாண்டு மிஸ் ஆகுதா? பாண்டு கண்டிப்பாக அது மிஸ் ஆகும். கண்டிப்பாக மிஸ் ஆகும்னா நீ என்ன எப்படி வேணாலும் நடந்துக்கோ, எனக்கு உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சில ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் இந்த ஸ்டூடெண்ட் சூப்பராகி வரும்னு நமக்கு தெரியும். இப்போ நம்மளே ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம், ஆனால் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நமக்கு அவங்களுக்கும் அது தெரியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் இதை பற்றி அவேர்னஸ் உண்டு. இந்த மாதிரி அடித்தால் பிரச்சனை உண்டு, திட்டும்போது பிரச்சனை உண்டுன்னு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னு அவேர்னஸ் உண்டு. அப்போ அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிலரை அது பிடிப்பும், சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பிடிக்காது. இப்போ பிடிக்காதவங்களான்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அன்பு கொடுக்காமல் தண்டனை கொடுக்கக்கூடாது. அதான் நம்மள பேஸ், அதுதான் அன்பு கொடுக்காமல் தண்டனை கொடுக்கூடாது. ஆனால் நமக்கு ராட்சசனாய் நிற்க முடியாது.
நானும் ராட்சசனா இங்க நின்னிருந்தா ஒரு ஸ்டூடெண்ட் கூட இங்க இருக்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அது இங்க வந்து அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம் அவங்கள எப்போதுமே அவங்க பிரைட்டு தான், எப்போதுமே அவங்க ஹாப்பி தான், ரொம்ப கூலாக இருப்பாங்க. அவங்க படிக்கிற டைமில் கூட நீங்க அங்கே இங்கே நடந்து நினச்சிக்கோங்க, ஒரே ஆள் உங்களை மைண்டே பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிடைச்சிருக்கு. ப்ராக்டிஸ் வரும்போது வலி தாங்கணும். நீங்களே சொல்லுங்க, வலி தாங்காம எந்த பயிற்சி நமக்கு முடியும்? நிச்சயமா. டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங் படிக்க போனாலும் 10வது வகுப்பு கூட பாஸ் ஆகாத ஆளா இருக்கும் டிரைவிங் ஸ்கூல்ல டீச்சர். ஆனா நானு எம்எஸ்சி இருக்கு, பிஎட் இருக்கு, டபுள் பிஹெச்டி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்தா அந்த ஆள் என்ன அடிக்க தான் செய்யும். அந்த ஆள் நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது அடிக்கும்போது ஐயோ 10வது வகுப்பில் ஃபெயில் ஆகிற என்ன அடிச்சா, அதெல்லாம் செட் ஆகாது, நான் பெரிய பிஹெச்டின்னு சொல்லிட்டு போனா எனக்கு டிரைவிங் படிக்க முடியாது, படிக்க முடியாது. அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம நீச்சல் படிக்க போகும்போதும் ட்ரெயினரோட மேல நம்பிக்கை கொடுத்து ட்ரெயினர் தள்ளிவிடும். அதுல ஐயோ என்ன இப்படி கொடுமை பண்ணிட்டு சொல்லிட்டு இறங்கி போனா அந்த ஆளுக்கு நீச்சல் படிக்க முடியாது. வலி தான். நீ போலீஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சது புள்ள, நீங்களே யோசிச்சு பாருங்க. 5வது வகுப்புல படிக்கிற புள்ள, 2வது வகுப்புல 3வது வகுப்புல படிக்கிற புள்ளங்க, அவங்க என்ன ஓட்டம் ப்ராக்டிஸ். அப்ப சின்ன பிள்ளைங்களை ஓட வைக்கிறது நல்லதா கெட்டதா, தீமையா நன்மையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? அது கொஞ்சம் யோசிப்பாரு. அப்போ ஐயோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை கொடுமை பண்ணக்கூடாது, 5வது வகுப்புல பிள்ளைய ஓட வைக்கக்கூடாது, 10வது வகுப்புல ஓட வைக்கக்கூடாதுன்னு, அப்ப அவன் எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகும் நாளைக்கு? அப்ப அவன் 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஓட்டம் ஸ்டார்ட் பண்ணியால் போதுமா? இல்ல அந்த ட்ரைனிங் ரொம்ப கடுமையா தான் இருக்கு. கண்டிப்பா. டான்ஸ் பாருங்க, நீங்க டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் படிக்கிற ஒரு புள்ள, பரதநாட்டியம் குச்சிப்புடி மோகினியாட்டம் படிக்கிற ஒரு புள்ள, அந்த புள்ள சின்ன வயசுல எந்த அளவுக்கு அது, அப்ப அது புள்ள மேல கொடுமை பண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பட் இப்போ அது நமக்கு சட்டப்படி நமக்கு ஒரு ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸா அடிக்கிறது தப்பு. அதனால அவங்க டீச்சர்ஸ் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் கொடுமைப்படுத்த சொல்ல முடியுமா? பயிற்சியிலே நமக்கு கொஞ்சம் அவங்கள, அதாவது ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு கொண்டு போக முடியாது. சில டைம்ல சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா தேவை பெறும். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம், இல்லை இந்தியா ஃபுல்லாகவே நிறைய ஏகப்பட்ட அகாடமிஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் அகாடமிஸ் இருக்குது, இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஜால் அகாடமி வந்து எப்படி டிஃபர் ஆகுது மற்ற அகாடமிஸில்? இப்போ சில விஷயங்கள் எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன அந்த ப்ராக்டிஸ் ஆகட்டும், லைக் நான் வந்து எப்போவுமே லாட்டில் போட்டு தான் உட்காருவாங்க கண்டிப்பாக, இங்கே இருக்கிற அந்த வால் இருக்க அவங்களோட ஃபோட்டோஸ் ஆகட்டும், இதை மாதிரி வேற என்ன எப்படி டிஃபர் ஆகுறீங்க நீங்கள் மற்ற? அதாவது நம்மளை ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட், அது நம்ம ஒரு வருஷம் இங்கே பயிற்சிக்கு வரும்போது நீட்டில் டோப்பு மார்க் வாங்குறது மட்டும் இல்லை, அவனோட வாழ்க்கையிலே அதோட சேஞ்சு கண்டிப்பாக வரும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட எல்லா டைப்பு பொட்டன்ஷியலும் நம்ம வெளியே கொண்டு வரும். അപ്പോൾ ഒരു നല്ല പേച്ചാളറായി മാറും, നല്ല ക്ലാസ് എടുക്കக்கூடிய ഒരാളായി മാറും, யாருக்கிட்டையும் தலை தூக்கி பிடிச்சு நடக்கிற ഒരാളായിട്ട് மாறும். ஒரு டாக்டர்னு சொல்லும்போது ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னா நிறைய நோயாளிகள் வரணும். அப்போ அவங்க வரணும்னா அவங்கள வர வைக்கணுது ஆட்டிடியூடு தான். இப்போ முன்னாடி இருந்த மாதிரி முன்னாடி நிறைய மாத்திரைகள் கொடுக்குற ஆள் தான் நல்ல டாக்டர். இப்போ அப்படி இல்லை, மாத்திரை கம்மியாக கொடுத்து நல்ல பேசுகிற ஆளாக இருந்தால் நல்ல டாக்டராக. அப்போ அந்த ஒரு பழக்கத்தை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் உண்டு. அதில் மெயின் இங்கே நம்மள்ட்ட ஒரு சிஸ்டம்ஸ்னு சொல்கிறோம், அதாவது நம்ம இதுக்கு ஜால் மெத்தடாலஜிஸ்னு பேர் கொடுத்திருக்கு அந்த ஒரு சிஸ்டத்துக்கு. அதில் சிஸ்டம்ஸ்னு சொல்கிறது வந்து அவங்க ஷெட்யூல் கரெக்டாக ப்ராப்பராக ஷெட்யூல் போடணும். எல்லாரும் ஐ திங்க் நோட் கூட கண்டிப்பாக ஷெட்யூல் நோட்டு, ஒரு ஷெட்யூல் நோட்டு இதுதான் நம்ம கொடுக்குற ஷெட்யூல் நோட்டு, இந்த ஷெட்யூல் புக். ஓகே, ஷெட்யூல் புக். இப்போ ഈ ஷெட்யூல் புக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த புக்கு நம்ம கொடுக்கும். ഈ ஷெட்யூல் புக்கில் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓரோ நாளுக்காக தான் ஷெட்யூல் போடுறோம். டெய்லி அதாவது இப்போ இன்னைக்கு நைட்டு 10:30 to 11 அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ஷெட்யூல் போடுவாங்க. நாளைக்கு ஒவ்வொரு இது நீங்க பார்த்தாலே புரியும் பாருங்க, டேட் போட்டிருக்கு. 1 ஹவருக்கு டைம் 1 ஹவருக்கு ஷெட்யூல் போடுவாங்க. 1 ஹவருக்கு ஷெட்யூல் போடும்போது ஏதாவது 1 ஹவர் படிப்பு நடக்கலைன்னா ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி உண்டாகும். அது உருவாக்குறதுக்கு தான் இந்த புக். ரெகுலராக ஃபாலோ பண்ணும். இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கையிலும் செப்பரேட் நம்ம கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த புக்கோட பின்னாடி பாருங்க நீங்க அந்த ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஸ்டூடெண்டோட இது இங்கே வச்ச அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ், ஐ எம் வித் கோட், ஐ எம் பவர்ஃபுல், கான்ஃபிடென்ட், எனர்ஜெட்டிக் சொல்லிட்டு அந்த இதுவும் கொடுத்திருக்கும். இது ஒரு சிஸ்டம் ஷெட்யூலிங். ஷெட்யூல் போடணும், டைம் டேபிள் போட்டு படிக்கணும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி போடணும்னு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. நம்ம கூட நின்று அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம்தான் சொல்யூஷன் நோட்டுன்னு சொல்ல, இது நோட்டு. ஓகே, சொல்யூஷன் நோட்டு. சொல்யூஷன் நோட்டுன்னு சொல்றது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலே மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நார்மலி ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாமினேஷன் முடியும் போது அதோட ஆன்சர் கீ மார்க் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் கிழிச்சு போடும், இல்லைன்னா எங்கேயாவது ஃபைல் பண்ணி வைக்கும்.
பட் ஆன்சருக்கு மார்க் பண்ணிய கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. அவங்க மறுபடியும் புது டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும். ஒரு வாட்டி எழுதிய டெஸ்ட் இன்னொரு வாட்டி கேட்டாலும் அவங்களால எழுத முடியாது. அப்போ அதுக்கு மீனிங் என்ன? ஒரு வாட்டி நடத்திய டெஸ்ட்டில் அவங்க மாஸ்டர் ஆகலாம். அது மாஸ்டர் ஆக நம்ம வைக்கும். அது எப்படின்னா ഈ സൊല്യൂഷൻ നോട്ടിൽ ഇവங்க ഓരോ ടെസ്റ്റ് முடியும் போது அதோட சொல்யூஷன்ஸ் அவங்க எழுதலாம். ஓகே, ரொம்ப நீட்டா இருக்கு எல்லாரும். இது ஒரு இங்க ஒரு சிஸ்டம், கலர் பென் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம பாக்ஸஸ் வச்சு செக்ஷன்ஸா தனியா தெரியும். கண்டிப்பா. அப்போ ஓரோ क्वेश्चन அவங்களுக்கு தனியா தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ഫെബ്രുവരി മാർച്ച് அந்த டைம்ல ரிவிஷன் டைம் தான். இப்போ இந்த புள்ளக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் முடிஞ்ச எல்லா क्वेश्चंஸும் இப்படி பார்த்தால் அந்த கான்செப்ட் புள்ளக்கு ரெடி. இல்ல சார், இது பொதுவா இருக்கிற ஒரு இஷ்யூ வந்து நம்ம எழுது நமக்கே புரியாத ஒரு கழிச்சு பார்த்தாலே என்ன. நான் சொல்லும் நிறைய மாணவர்களுக்கு அவங்களோட புக்கே அவங்ககிட்ட போய் நீ தூங்கடா, சும்மா உட்காந்து படிக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாதே அப்படி புக்கே சொல்லும். பட் நம்ம இங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க எல்லாரோட நோட்ஸும் அந்த அளவுக்கு அழகி இருக்கு. കാരണം அது சிஸ்டம், ஒரு மெத்தடாலஜி, கலர் பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படி நான் செய்ய வைக்கிறது காரணம் என்னால் இப்படி முடியும்னு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது ரியலைஸ் பண்ண முடியுது. ஓகே, அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் உண்டாக்கு. இன்னொரு விஷயமும் பார்த்தேன் அந்த போர்டில் இருக்கும்போது, ரூட், ஸ்டெம் அண்ட் பிரான்ச்சஸ் இருந்துச்சு. அது நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் 3 கேட்டகரியாகி மாற்றிருக்கு. ஒன்று ரூட்டுன்னு சொல்றது பேசிக் லெவலில் படிக்கிறவங்க, அடிப்படை விஷயங்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்கு, அவங்கள ரூட்டு. ரெண்டாவது ஸ்டெம், கொஞ்சம் கூட மேலே வந்த மீடியம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். மூணாவது லீஃப். ഈ 3. அப்போ லீஃப்னு சொல்றது கொஞ்சம் நல்லா படித்தா நல்ல மார்க்கு கிடைக்கும், படிக்காமல் இருந்தால் மார்க்கு கம்மியாகும். அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு புது டீம் வர போகிறது ஃப்ளவர்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே, കാരണം இதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா அடுத்தது ஃப்ளவர் தான். அது நம்ம கொண்டு வரும். அது எதுக்குன்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி கீப் பண்ணிட்டு, அதாவது நீ எப்படி ஒவ்வொரு ஆள்களுடையும் பொட்டன்ஷியல் ஏது லெவலில் நிற்குது ஆ லெவலில் நான் இறங்கி வந்து தான் அவங்கள மேலே கொண்டு வரணும். அது அவங்களுக்கும் புரியணும், நான் இந்த பொசிஷன்ல நிற்கிறது. அப்போ ரூட்டில் இருக்கிற ஆள் ஸ்டெம்மிലേക്ക് வரும், ஸ்டெம்மில் இருக்கிற ஆள் லீஃபிലേക്ക് வரும். அது மேலே ஏறி வரும், அவங்களோட பொட்டன்ஷியல் மாறி வரும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் முடியும் போதும் அது நமக்கு சரியா பார்க்க தெரியும். அது பார்த்தேன், நீங்க வந்து உங்களோட நோட்டீஸ் போர்டில் வச்சிருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிப்பா அதுவும் நம்ம அவங்களோட கேட்டகரி வைஸில் தான் ஓரோ ஆளுகளையும் நம்ம பிரித்து, കാരണം எல்லா கேட்டகரி ஆளுகளும் ஒரே மாதிரி கிடையாது. சில கேட்டகரிக்கு மார்க் கம்மியாக போதும். அப்போ நம்மளோட ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் மட்டும் போட்டால், நம்ம சில கேட்டகரியில் ஆள்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க் மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் போடும்போது அவங்களோட பொசிஷன் கீழே ஆயிருக்கும். அவங்களோட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு டென்ஷன் வரும், ஒரு நான் ரொம்ப கீழே போயிருக்கு. பட் அந்த அளவுக்கு அவங்க டென்ஷனாக தேவையில்லை. കാരണം കാറ്റഗറി വൈസ് റാങ്ക് വരുമ്പോൾ അവങ്ങൾ മേലെ വരും. ഒരു ബി സി സ്റ്റുഡൻറ്റും ഒരു ബി സി എം സ്റ്റുഡൻറ്റും ഒരേ മാതിരിയില്ല പഠിക്ക വേണ്ടിയത്. ഒരു ബി സി എം സ്റ്റുഡൻറ്റ് എം ബി സി സ്റ്റുഡൻറ്റ് ഒരേ മാതിരിയില്ല പഠിക്ക വേണ്ടിയത്. എം ബി സി സ്റ്റുഡൻറ്റ് എസ് സി സ്റ്റുഡൻറ്റ് ഒരേ മാതിരിയില്ല പഠിക്ക വേണ്ടിയത്. அவங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிகள் டிஃப்ரெண்ட். அப்புறம் எஸ்சி ஸ்டூடெண்ட்டும் பிசி ஸ்டூடெண்ட்டும் கம்பேர் பண்ணிட்டு படிப்பில் அது கொண்டு வந்துச்சுன்னா அது டவுனாகி இருக்கிறவங்கள மறுபடியும் டவுன் ஆக்கி போகும். எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் இதுக்கு மேலே ஏறி வரலாம், அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம கொண்டு வரும். இப்போ ஒரு நம்ம அழகான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கடைசிங்க முடிஞ்ச ஒரு டெஸ்ட்டில் டாப்பராகி வந்தது 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஒரு புள்ள. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த புள்ள. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பிள்ளையாகும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் உண்டு. இந்த புள்ள 680 690 மார்க் வாங்கினா இந்த 7.5 ரிசர்வேஷன் யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி பிசிஎம் கேட்டகரி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணாமல் ஜெனரல் கேட்டகரியிலே கிடைச்சிடும், எம்எம்சியில் அட்மிஷன் எடுக்கலாம். அப்போ அந்த புள்ள ஆக்சுவலி 2 புள்ளங்களுக்கு 2 தமிழ் புள்ளங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்குறோம். 7.5 ரிசர்வேஷன் எனக்கு வேண்டாம், என்னோட மார்க்கே இருக்கு, அப்படி நம்ம வரும்போது ஒரு 7.5 புள்ளக்கு அட்மிஷன் வரும். இதே மாதிரி எனக்கு பிசிஎம் கேட்டகரி வேண்டாம், நான் ஜெனரல் கேட்டகரியில போகட்டும், என்னால் போக முடியும், அப்படி முடிவெடுத்து அப்படி போகும்போது இங்கே என்ன இருக்கும், ஒரு பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வந்து படிக்கலாம். ஸோ டார்கெட்டே வந்து இவங்க ஓகே இந்த கேட்டகரியில் இவங்க வந்தால் போதுன்றது கிடையாது, எய்ம் ஃபார் ஹை தான். அல்ல, எய்ம் ஃபார் ஹை அதிலேக்கு நம்ம கொண்டு வரணும். அதுதான் மெயின். 2 பேர் நீட் எப்படியாச்சும் நீட்டு கிடைச்சால் போதும், ஒரு கால் எனக்கு ஒரு கடைசி எம்பிபிஎஸ் ஒரு சீட்டு கிடைச்சால் போதும் அப்படி நினைக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லட்சியத்திலேக்கு வருന്നത് ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது தாண்டி அவங்க வரணும். எனக்கு எப்படியாச்சும் ஒரு எம்பிபிஎஸ் கிடைச்சா யோசிக்கிறவங்களுக்கு கிடைச்ச சரித்திரமே இல்லை. அதுக்கு மேலேக்கு அவங்க ஆக்சுவலி வரணும்.
சார் நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. ஃபைனலாக வந்து இப்போ இந்த நீட் ஜேஇலாம் வந்து கிராக் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். நீட் வந்து எக்ஸாம் அது இன்னுமே கூட ஒரு ஒரு மாயை மாதிரியே இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பெருசாக பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய இப்போ இந்த 8-9 இயர்ஸில் நிறைய விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டாங்க ஸ்டூடெண்ட். கண்டிப்பாக. பட் பீயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 25 இயர்ஸாக நீங்கள் இருக்கிறதுனால, ஒரு எஜுகேஷனில் இருக்கிறதுனால, ஒரு அகாடமி ரன் பண்ணுறதுனால ஒரு அட்வைஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அட்வைஸ்னதுக்கு காரணம் எனக்கு யாருக்குமே அறிவுரை கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. இல்லை, பட் இதனால ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு சொல்லிடுறேன் நான். இப்போ பொதுவாக வந்து அந்த துறையை சார்ந்தவங்க கிட்ட கேட்கணுன்றதா ரொம்ப நியாயம். பட் பொதுவாக 12th முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து வீட்டு அங்கிள், ஏற்று வீட்டு மாமா, நம்ம சொந்தக்காரர், அவங்க யாருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க டாக்டர் கிட்டலாம் போயிருப்பாங்க, டாக்டருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. நம்ம அட்வைஸ் எல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்குற அட்வைஸஸ் தான். அவங்க என்னென்னோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்பாங்க. பட் அந்த துறை சார்ந்தவங்க கிட்ட தான் போய் கேட்கணும் இல்லையா? அதனாலதான் இப்ப இந்த நீங்க ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்றதுனால உங்களுக்கு தெரியும். நீங்க அறிவுரை சொல்றது பிடிக்காதுன்னு சொன்னீங்க, கண்டிப்பா. ஆனா தேவை. நீங்க சொல்லும் போதுதான் வந்து இந்த வீடியோ பாக்குற பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஓகே ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது முதல்ல நான் சொல்ற அந்த ஆசை இருக்குல்ல, ஆசை, அந்த ஒரு ஆசை ഒരു அந்த அளவுக்கு ஒரு ஏர்னஸ்ட் டிசைர், இன்டென்ஸ் லாங்கிங் ஆகி அது ஒரு புள்ளோட மனசில் இருந்தால் நீ பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இது உன் கூட வரும். ஓகே. பட் என்னென்னா அது உன்னோட ஆசையாய் மாறணும். அதுக்கு என்னது, அதுக்கு ரெடி ஆகணும். ரெடி ஆகும்போது என்னது, നമ്മൾ സ്റ്റഡി மெத்தடாலஜியில் மாற்றம் வரணும். நமக்கு இதுவரை வந்து ஒரு ஹேபிட் இருக்கும், அந்த ஹேபிட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுனா ஒரு மாற்றமும் கண்டிப்பாக வராது. இப்போ மாற்றம் வரணும்னா இதுக்குன்னு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் லெவல் உண்டு, அப்ளிகேஷன் லெவல் படிப்பு உண்டு. இதுவரையா நீங்கள் பார்த்த படிப்போட சிஸ்டமே கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் மென்டலி ரெடி ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டு, அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அப்படி தான். அதாவது இவங்க படிப்புக்கு ஏற்றபடி அவங்கள மீதி எல்லா சென்டிமெண்ட்ஸும் மாற்றி வச்சு, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆயதுனால காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணணும், கொஞ்சம் விஷயங்களை விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் விஷயங்களை தள்ளி வைக்கணும். இதெல்லாமே அதுக்கும் எல்லாம் பேரண்ட்ஸும் ரெடி ஆகணும். அந்த ஒரு ஹாப்பி மைண்டுடன் பசங்களுக்கு படிக்க முடியும். அதுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாத ஒரு இடம், ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு இடம். அதாவது நீங்கள் படிக்கும்போது மார்க்கு காட்டிட்டு, இப்போ சில பேரண்ட்ஸ் சில இன்ஸ்டியூட்டில் போயிட்டு என்னோட பிள்ளைக்கு ஏன் மார்க்கு கம்மியாகுதுன்னு கேட்கும்போது இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பாருங்க மார்க் வாங்கி வச்சிருக்கு, இப்படி மார்க் வாங்கியா எப்படி நீட்டு கிடக்கும், கிராக் பண்ண முடியும், இப்படிலாம் படித்தா பத்தாது, அப்படி சொல்கிறதுக்கு எதுக்கு இன்ஸ்டிடியூட்டு? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட்டு ஒரு கேள்வி கேட்க வரும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும், பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளையை பற்றி கரெக்டான ஒரு ஐடியா நம்ம கொடுக்கும். இப்படி ஐடியா கிடக்கிற இடத்துல தான் மக்களை இந்த ஒரு அதாவது குழந்தைகளை இந்த ஒரு பயிற்சிக்காக அனுப்பி விடணும். அதுதான் பேரண்ட்ஸு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க இதில் இன்வால்வ் பண்ண ரெடி ஆகாமல் இந்த ஒரு பயிற்சிக்கே நீங்கள் வரக்கூடாது. எவ்வளோ வருஷம் படித்தாலும் கிராக் பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியும். ஆசை கண்டிப்பாக நீ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த முயற்சி பண்ணாமல் படித்தால் கிராக் பண்ண முடியாது. கரெக்ட், அது உண்மை. அதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் பொதுவாக இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 12th அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. எம்பிபிஎஸ் எடுக்கிறதுனா கூட கண்டிப்பாக நான் எந்த வழியில் போகிறது, எப்படி இதை கிராக் பண்ண முடியும், எதனால் நான் படிக்கணும். பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில். பேரண்ட்ஸ்க்கு அதுக்கான ஒரு நாலேஜ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஆசையை தான் திணிச்சு நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, என் புள்ள டாக்டர் ஆகணும், என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்களே. அப்படி இல்லாமல் அவங்களோட நீங்கள் சொன்ன டாக்டர் வீட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணாது. அந்த பேரை சுத்தி தான் அந்த ஃபேமிலியே இருக்கும்ன்றது. ஒரு கடைசியா ஒரு விஷயம் கூட, அதாவது ஒரு புள்ள படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புள்ளையோட பெற்றோர்களுக்கு அந்த புள்ளையோட பயணத்தில ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் புரியாமல் இருந்தால் அவங்களை எப்படி பெட்ரோல் ஆகும்? அப்போ தற்கொலை விஷயம் நம்ம சொல்லியாச்சுல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ள அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் நான் சொல்றது பெற்றோர்களை தான். அவங்க சரியா குழந்தைகளை புரியல. அது புரிஞ்சு போயிருந்தா எந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. ஒரு ஆளுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேரண்ட்ஸு கூட ஒரு ஆசைக்காக அது அவங்களோட ஒரு கனவு நிறைவேறணும்னு நினைச்சு பேரண்ட்ஸு கம்பல் பண்ணிட்டு ஒரு ஆளையும் இந்த நீட்டு வழியில் கொண்டு வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம். தேங்க்யூ.